அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 15/12/2025 ஏகாதசி திதி இரவு 9:20 வரை. அதன் பிறகு துவாதசி திதி சித்திரை நட்சத்திரம் காலை 11:08 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சமநோக்கு நாள் பிரபலாரிஷ்ட யோகம் காலை 11:08 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் சூரியன் புதனுடன் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? கடன் பைசல் செய்ய, பழைய வாகனம் விற்க, பாகப்பிரிவினை பேசி முடிக்க, மருந்துண்ண, மூலிகை பறிக்க, பயிர்களுக்கு மருந்து தெளிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் விட்டு கொடுத்தவருக்கு விட்டு கொடுத்த பொருளை தவிர மீதி எல்லாமே கிடைக்கும். ஆனால் விட்டு கொடுக்காமல் தட்டி பறித்தவருக்கு தட்டி பறித்ததை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க. ஒரே ஒரு பொருளை அல்லது ஒரே ஒரு விஷயத்தில் விட்டு கொடுத்து 10 விஷயங்களை சாதகமாக முடித்து காட்டக்கூடியவர்கள், இறைவனுடைய அனுகிரகத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன ஊடல் இருந்தாலும், சின்ன சின்ன விவாதங்கள் இருந்தாலும் ஒற்றுமை அதிகமாக இருக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. பணவரவு பரவாயில்ல, ஆனால் எடுத்து வைக்க முடியலையே, எதுவுமே செலவு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதே, நம்மால் சமாளிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பகவானுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உள் மனசுக்குள்ளார ஒரு தைரியம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் அந்த தைரியத்தை குறைக்கிற அளவுக்கு சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால 7.5 சனி நடக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. படிக்கட்டு ஏறும்போது இறங்கும்போது கவனமாக இருங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் நல்லா இருக்குது. பழைய சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த நம்முடைய எதிர்காலம் நமக்கு தெரிய ஆரம்பித்தால் நம்முடைய நிகழ்காலத்தையே நாம் வெறுத்து ஒதுக்கக்கூடும். அதனால் ரகசியங்களாகவே இருந்து போகட்டும்.
ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. வருங்காலம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நாம் இன்னைய நாளை ஒழுங்காக பயன்படுத்துவோம், நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்துவோம், இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற கடமையை சிறப்பாக செய்வோம். இன்றைய கடமையை நாம் சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டாலே நாளைய வருங்காலம் நிச்சயமாக கடவுள் புண்ணியத்தில் நமக்கு நல்லதாகத்தான் அமையும் சொல்லி எங்கும் எப்பொழுதும் நிகழ்காலத்தை சாதித்து காட்டுவோம். வருங்காலம் பலமாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டுக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்கும். முடியாதுங்கிறதையும் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் உங்கள் கைக்கு வருங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு கிடக்கிறதுனால வண்டி வாகனத்தை மட்டும் பார்த்து பயன்படுத்துங்க. சகோதரங்களுடன் கருத்து மோதல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனாலும் சூரியன், புதன், சுக்கிரன்னு முக்கூட்டு கிரகங்கள் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வெளிவட்டாரமும் உங்களுக்கு நல்லா இருக்கும். புது முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புது பங்குதாரர்களும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது முதலீட்டாளர்களும் தேடி வருவாங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சில சலுகைகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக சம்பள உயர்வு, பதவி உயர்வுன்னு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதகம் வந்திருக்குது. பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, யதார்த்தத்தை எடுத்துரைப்பவன் எப்பொழுதும் எதிரியாகவும் போராளியாகவும் தான் பார்க்கப்படுகிறான். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே யதார்த்தமாக பேசுவீங்க, யதார்த்தத்தை எடுத்து சொல்லுவீங்க. ஆனால் அந்த யதார்த்தத்துக்குள்ளார யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அவங்கவுங்க ஒரு கனவோடு சுற்றின்னு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இயற்கையாக இருக்கிறத நாம் சொல்லப்போனால் யார் தான் ஏற்றுக்கிறாங்க, யார் தான் புரிஞ்சுக்கிறாங்க? யாராவது புரிஞ்சாட்டா புரியட்டும், புரியலன்னா விட்டுருவோம். நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு எங்கும் எப்போதும் யதார்த்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. அவங்க படிப்பு, அவங்க எதிர்காலம், அவங்களுடைய கல்யாணம், அது சம்மந்தப்பட்ட யோசனைகள், அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. மகனுக்கு நல்ல மணமகள் ஜாதகம் அமைஞ்சிருக்கு. சரி, கார்த்திகை மாதம் கடைசி நாள் போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. நல்ல அமைப்புகள் எல்லாமே கூடி வருங்க. அதே போல் இன்றைய தினம் சகோதரங்களால் சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. புதன், சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. வீண் செலவுகளை குறைக்க பாருங்கள். இந்த செலவு அந்த செலவுன்னு ஒவ்வொரு செலவாக உயர்ந்துக்கிட்டே போதேன்னு அப்புறம் சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கார உணவுகளை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். அதே மாதிரி துவர்ப்பான உணவுகளை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சனி பகவான் நல்லா இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் சாதகமாக முடியும். புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லாபமும் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. தைரியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாது. வியாபாரம் வந்துட்டால் சந்தை நிலவரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஆனால் தான தர்மம் செய்கிறதுல மட்டும் வியாபார நோக்கம் இருக்கக்கூடாது. அது முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையோடு நாம் செய்துக்கிட்டே இருக்கணுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வியாபாரத்தையும் மற்றதையும் கொண்டு வந்து நீங்கள் சேர்க்க மாட்டீங்க, திணிக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் அதற்கு தகுந்த தனித்தன்மையுடன் வைத்து காப்பாற்றக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்லது நடக்கும். அதே மாதிரி வீட்டில் பழுதான மின்சார சாதனங்கள் அதெல்லாம் மாற்றிடுவீங்க. கீசர் மாற்ற வேண்டியிருக்கும், ஏசி மாற்ற வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஃபேன் கொஞ்சம் ஓடும்போது சத்தம் அதிகமாக கேட்குது, மாற்ற வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பழைய மின்சார சாதனங்கள் அதெல்லாம் பழுதாகி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மின்னணு சாதனங்கள் புதுசாக நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி எங்கே போனாலும் இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே இருக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அதிகாரிகள் மட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் பிள்ளைகளால் நல்லதெல்லாமே நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 11 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தவறுகளை திருத்திக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் தவறுகளை பழக்கப்படுத்தி கொள்வது தான் மிகப்பெரிய தவறாகும். ஆமாங்க, தவறாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. தவறுதலாக ஏதேனும் ஒரு தவறு நடந்துட்டால் அதுக்காக மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அந்த தவறு மறுபடியும் வராமல் தன்னைத்தானே திருத்தி கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சூரியன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சிலருக்கு பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறதுனால கேட்ட இடத்துல கேட்டது கிடைக்கும். உதவிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் எல்லாம் உண்டு. பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. சிலருக்கு புது வேலை வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால திடீர்னு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதெல்லாமே தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுக்கு பிடித்த நிறத்தில் இன்றைக்கி நீங்கள் ட்ரெஸ் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சிக்கல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சோற்றை விட உப்புக்கே மதிப்பு அதிகம். ஆனால் அந்த உப்பு அதிகமானால் சோறும் கெட்டுவிடும், உடலும் கெட்டுவிடும். அதே போல் ஆடம்பரமும் அதிகமானால் வாழ்க்கையே கெட்டு போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க ஆடம்பர செலவுகள் நீங்கள் செய்யவே மாட்டீங்க. அத்தியாவசியமானது எது, நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமானது எது
அந்த செலவுகளை தான் நீங்கள் செய்வீங்க. அந்த மாதிரி பொருட்களை தான் நீங்கள் வாங்குவீங்க. சும்மா இருக்கட்டும் வாங்கி வைக்கலாம்னு எந்த பொருளையும் வாங்கி வைக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் எது நமக்கு இப்போது அவசியப்படுகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டு ஆடம்பரம் இல்லாமல் அலட்டி கொள்ளாமல் அமைதியாக வாழ்க்கையை கடத்தி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மனசுக்குள்ளார ஏகப்பட்ட யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் கேட்ட உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. கண்டகச்சனையும் நடந்துன்னு இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால நாலா பக்கமும் ஒரே பிரச்சனை. அதுவும் பணத்தட்டுப்பாடு. இங்கே புரட்டி அங்கே கொடுத்து அங்கே தர வேண்டியதுக்கு இன்னொரு 2 இடத்துல வாங்கி அவங்களுக்கு கொடுத்து இப்படியே வாழ்க்கை போயின்னு இருக்குதே. இப்படியே இருந்தோம்னா சரி வராதே. இப்படி எவ்வளோ காலம்தான் வாழ்க்கை இப்படி போகுமோ தெரியலையேன்னு சில நேரங்களில் வேதனைப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. சூரியன் புதன் சுக்கிரன்னு 3 கிரகங்கள் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி நினச்சது நிறைவேறும். கேட்ட இடத்துல உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. சுகஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் வரும். அவங்கள கொஞ்சம் பார்த்துங்க. குடும்பத்தில் ஏதாவது உங்களை யாராவது குறை சொன்னாங்கன்னா அதை கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் இப்போ அது மாதிரி ஆகிற நேரம்தான். அதில் கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஆனால் பங்குதாரர்களால் அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு அலுவலகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் எல்லாமே கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் செலவு இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு ஆண் பொறுப்பாக செயல்பட்டால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். ஆனால் ஒரு பெண் பொறுப்பாக செயல்பட்டால் அந்த தலைமுறையே சிறப்பாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க அம்மாவாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் தந்தையாக தாயாக தங்கையாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் தாரமாக வரக்கூடிய பெண்ணுக்கும் அதே மாதிரி தெய்வமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் எங்கும் எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரையும் மதித்து நடந்து கொள்ளக்கூடிய மனசாட்சிக்குரியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. காலையில் 11:08 வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:08 வரைக்கும் அலைச்சல் இருக்குங்க. அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:08 அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். முன்கோபம் எல்லாம் வேண்டாங்க. வியாபாரமும் முன்ன பின்ன தாங்க இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுட்டு போகிறதாங்க நல்லது. எதிர்த்து பேசுகிறது இன்றைக்கி சரி வராதுங்க. இன்றைய தினம் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி நண்பர்களாக இருந்தாலும் அதிகமாக உரிமை எடுத்து கொள்ள வேண்டாங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மனசாட்சியை விற்று சூட்டிக்கொண்ட மகுடத்தை விட தன்மானத்துடன் இருக்கக்கூடிய மனிதனின் தலைப்பாகையே சிறந்ததாகும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே தன்மானத்தோடு இருப்பீங்க. கால் வயிறு கஞ்சி குடித்தாலும் கௌரவமாக குடிக்கணும்.
ஆனால் கண்டபடி சம்பாரித்து குறுக்கு வழியில் வரக்கூடிய மற்ற வெரைட்டியான உணவுகளை விட சாதாரணமாக நாம் கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல, நாம் தன்மானத்தோடு இருக்கணும், சுய கௌரவத்தோடு இருக்கணும். அதே நேரம் குறுக்கு வழியில் நாம் முன்னேறக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உண்மையை பேசி ஒரே பாதையில் சென்று கொண்டு இருக்கக்கூடிய நேர்மையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 12வது வீட்டில் சந்திரன் மறைஞ்சு கிடந்தாலும் சுப செலவுகள் தாங்க இன்றைக்கி இருக்கும். வீட்டில் பழுதான அந்த லைட்டெல்லாம் மாற்றுவீங்க, ஏசி ஃபேன் அதெல்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமையலறை சாதனங்கள் புதுசாக ஏதாவது நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு சிலருக்கு வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். அதை கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பாஸ்போர்ட் ரினிவல் பண்ணுறது, இன்சூரன்ஸ் ரினிவல் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் இன்றைக்கி பரபரப்பாக நடக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபகரமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் உங்களுக்கு நல்லதையே அவர் செய்வார். உங்களுடைய யோகாதிபதி வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால நல்லதை செய்வார். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்கு எல்லாமே விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட ஒரு பக்கம் சரியாகுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் கோபம் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படுகிறது. ஆனால் பொய் தான் விரிவாக பேசப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எப்பயுமே நீங்கள் உண்மையை பேசுவீங்க, உறக்க பேசுவீங்க. சுருக்கமாக பேசிட்டு அவ்வளோதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் வாய்மைதான் வெல்லுங்கிறத வாழ்க்கையில் புரிஞ்சு வச்சுக்கிட்டு தடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் கூட தடம் மாறாமல் நேர்வழியில் பயணித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டு. சில முக்கியஸ்தர்களை நீங்கள் மீண்டும் சந்திப்பீங்க. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்த சில நபர்களை கூட இப்போ சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. பரவாயில்ல, இன்னையிலேருந்தே நமக்கு நல்ல காலம் வந்தாச்சுங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பக்கம் கோபதாபம்னு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் மனசுக்குள்ளார ஒரு தைரியம், தெம்பு, வைராக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் எத்தனையோ பார்த்துட்டோம், எவ்வளவோ பார்த்துட்டோம், இது என்ன பெரிய விஷயங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் உங்களுக்கு தலை தூக்குங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சூரியன், புதன், சுக்கிரன்னு 3 கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணம் மறுபடியும் தொடங்கும். சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு இனந்தெரியாத மனக்கவலை, நம்மால் எல்லாத்தையும் சமாளித்து வந்துட முடியுமா, கடனெல்லாம் அடைச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் எதிர்கேள்விகள் மனசுக்குள்ளார எழும்பி கொண்டு தாங்க இருக்கும். ஆனால் தைரியஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்துக்கலாம், இது என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையும் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன வேலை சுமைகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, வீண் முயற்சியாவதும் விடாமுயற்சியாவதும் உன்னுடைய வெற்றியில்தான் அடங்கியிருக்கிறது. ஆமாங்க, ஒரு வேலையை தொடங்கி அது நல்ல விதத்தில் முடிஞ்சால் அது விடாமுயற்சி தாங்க, வெற்றி முயற்சி தாங்க. ஆனால் அதுவே பாதியில் நின்று போச்சுன்னா அது வீண் முயற்சிங்க. அதனால தாங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே அதை நம்மால் முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு அடிமனசுக்குள்ளார பேசிட்டு முடியுங்கிற பட்சத்தில் முழு முயற்சியுடன் இறங்கி எல்லாவற்றையும் வெற்றி காணக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முன்னைய விட இப்போ உங்கள் மனசு பக்குவப்பட்டுடுச்சிங்க. எங்கே போனாலும் எப்படி நெளிவு சுழிவோடு நடந்துக்கணுங்கிற மாதிரியெல்லாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, கற்றுக்கிட்டீங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. 12வது வீட்டில் செவ்வாய் பதுங்கி கிடக்கிறதுனால சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போகுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை நினச்சி சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்க்குங்க. ஆனால் அதே நேரத்தில் எப்படியும் முன்னுக்கு வந்துடலாங்கிற ஒரு தைரியமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால சேமிக்கவே முடியலை. ஏதாவது எடுத்து வச்சா கூட உடனே ஏதாவது மருந்து மாத்திரை டாக்டருக்குன்னு செலவாகி போதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும். சிலதை நினச்சி நீங்களே சிரிச்சுப்பீங்க, சில வதந்திகளை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக சூரியன் புதன் சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி நல்லது நடக்கும், செல்வாக்கு உண்டு. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் மேலதிகாரிகளிடம் எப்படி பேசுகிறதுங்கிற சூட்சுமத்தை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. புத்திசாலித்தனமாக நம்ம வேலை பார்க்குறது மட்டும் போதாது, நாசுக்காக பேசவும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா அலுவலகத்தில் நம்மால் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறதையும் இன்றைய தினம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அருமையாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மீன் கூட தூண்டிலுக்கு தப்பித்து கொள்ளும், வாயை மூடிக்கொண்டிருந்தால். ஆமாங்க, அதனால தாங்க இப்பெல்லாம் முன்ன மாதிரி நீங்கள் அதிகமாக பேசுகிறதே இல்லைங்க. அடுத்தவங்கள பேச விட்டு அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. முன்ன மாதிரியெல்லாம் பேசிக்காமல் அடுத்தவர்களுடைய வார்த்தைகள் என்ன இருக்குது, அவங்களுடைய விருப்பம் என்ன, வெறுப்பு என்ன, அவங்க கருத்து என்ன, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஏதோ பரவாயில்ல, ஒரு நம்பிக்கை வந்திருக்கு வாழ்க்கையில், நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சுங்கிற மாதிரி ஒரு நிம்மதி இருக்குது அப்படின்னு பல நேரங்களில் உங்களுக்கு அந்த அருமையான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க. இருந்தாலும் இந்த 7.5 சனி உங்களை போட்டு பாடாப்படுத்துகிறாரு. பாத சனிங்கிறதுனால கால் வலி, கழுத்து வலின்னு ஏதாவது ஒரு வலி வருது, அதுக்கு ஒரு மாத்திரையை போட வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் டாக்டர்கிட்ட ஓடின்னு இருக்க வேண்டியிருக்குமா, அது முடியாதே, அதனால் மாத்திரைகளை போட வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க. ராசிக்குள்ளார இருக்கிற ராகு உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பார். ஏதோ பெரிய நோய்க்கான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நெஞ்செல்லாம் வலிக்கும், படபடப்பாக இருக்கும். ஆனால் டெஸ்ட் எடுத்தால் கேஸ் ட்ரபிள் தான், பயப்பட வேண்டாம், இசிஜி ரிப்போர்ட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. இருந்தாலும் அது இருக்குமோ இது இருக்குமோ, அந்த நோய்க்கான அறிகுறி இருக்கே, இந்த நோய்க்கான அறிகுறி இருக்கேன்னு மனசை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க ராகு. இதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ புதுசாக செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக வந்திருக்கார். லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டார். அதனால் இந்த சொத்து பிரச்சனை, பூமி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக முடியும். வருஷ
வருஷக்கணக்கில் இழுக்கிற சில விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியும். பெரிய பதவி, பெரிய பொறுப்புகள் அது தேடி வரும். போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் இப்போ கூடி வர வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நீங்கள் நிறைய லாபம் பார்ப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மதியத்துக்கு பிறகு எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் வந்து சேருங்க. அதே மாதிரி இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அமோகமாக இன்னைக்கு இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நாம் கடக்கவே முடியாது என்று நினைத்து கலங்கி கொண்டிருந்த எத்தனையோ காயங்களை காலம் அடித்து கொண்டு சென்று விடுகிறது. ஆமாங்க, காலம்தான் நம்முடைய காயத்திற்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது. அதனால தாங்க பெரியவங்க இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதையும் நம்மால் தாண்டி வந்துட முடியும், இதையும் நம்மால் ஜெயிச்சு காட்டிட முடியுங்கிற தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:08 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காலை 11:08 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:08 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருந்துருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக முடியும். எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத சில விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாங்க. புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போகிறதா இருந்தால் யோசித்து ஆலோசித்து அப்புறம் முடிவெடுக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி சின்ன சின்னதாக வேலை சுமைகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கார்த்திகை மாதத்தோட கடைசி நாளுங்க இன்னைக்கு. இன்றைய தினம் பெருமாளுக்கும் ரொம்ப விசேஷமான நாள். ஸ்ரீ சிவபெருமானுக்கும் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளுங்க. கார்த்திகை சோமவாரத்தில் ஓம் நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் உட்கார்ந்து ஜபிச்சாலே நமக்கு எல்லாமே நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி கார்த்திகை சோமவாரத்தில் தான் பல சிவாலயங்களில், பழமையான சிவாலயங்களில் கூட 1008 சங்காபிஷேகம் எல்லாமே சிறப்பாக செய்யப்படுகிறதுங்க. சில கோவில்களில் 108, பல கோவில்களில் 1008 சங்காபிஷேகங்களும் செய்யப்படுதுங்க. அந்த சங்கிலே புனித நீர் ஊற்றி புனிதமாக வேள்வி செய்து ஹோமங்கள் எல்லாமே செய்து அந்த சங்கில் இருக்கக்கூடிய அந்த புனித தீர்த்தத்திற்கு ஒரு சக்தி ஏற்றி அதே மாதிரி கலச பூஜைகள் எல்லாமே செய்து இன்றைய தினம் எல்லாம் அல்ல ஈசனுடைய திருப்பாதங்களிலே நாம் அந்த சங்காபிஷேக நீரை நாம் வைத்து அபிஷேகங்கள் செய்யும் பொழுது அனைத்து நன்மைகளும் நமக்கு சேருங்க. ஜாதகத்தில் சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். சந்திரன் சர்வ கலாபிதம்.
சந்திரன் தான் நம்முடைய அழகு, வெளித்தோற்றம், நம்முடைய அறிவு, அந்த சமயோஜித புத்தி, இதுக்கெல்லாம் உரியர் வந்து சந்திரன் தாங்க. சந்திரன் நல்லா இருந்தால் தான் அம்மாவோட பாசம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். கடைசி வரைக்கும் அம்மாவுக்கும் நாம் வந்து நிறைய பணிவிடைகள்லாம் செய்ய முடியும். அப்போ சந்திரன் அருமையாக இருக்கணும். ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருக்காரா, சந்திரன் பாபகிரகங்களோட இருக்கிறாரா, சந்திரன் வந்து சில ஜாதகங்கள் வந்து ராகு கேதோடு இருப்பார், அந்த மாதிரி கிரகண தோஷத்தில் இருக்காரா, அல்லது சந்திரனை வந்து சனி பகவான் சேர்ந்திருந்தால் அதுக்கு பேர் புனர்பூ தோஷம், அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குதா, அப்படிப்பட்டவங்க எல்லாருமே வந்து இன்றைய தினத்தில் சிவாலயங்கள் சென்று சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இன்றைக்கு தான் அந்த வாய்ப்பு, அதனால் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான தினமாகும். இன்றைய தினம் உற்பத்தி ஏகாதசி அப்படின்னு ஒரு ஏகாதசி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த உற்பத்தி ஏகாதசியை வந்து உற்பன்ன ஏகாதசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த ஏகாதசி வந்து கிருத்தாயுகத்தில் வந்து முராசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வந்து வதம் செய்வதற்காக பெண் தெய்வம் தோன்றிய நாள் இன்றைய நாள் அப்படின்னு பத்மபுராணம் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுதுங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து ஸ்ரீ பெருமாளை நாம் சேவிக்கிறதும் நமக்கு நிறைய நன்மைகளை உண்டு பண்ணுங்க. குறிப்பாக வந்து இன்றைய தினம் மகாவிஷ்ணுவை நினைத்து நாம் வந்து மந்திரங்கள் ஜெபிக்கும் பொழுது மனசில் வந்து ஒரு நிம்மதி எல்லாமே நமக்கு வருங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் வந்து இலைகளை பறிக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அந்த உற்பன்ன ஏகாதசிங்கிறதுனால இலைகளை பின்னப்படுத்தாமல் இலைகளை வந்து பறிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய தினம் நாம் விரதம் இருந்தோம்னா நிச்சயமாக மன அமைதி எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதே மாதிரி சிவாலயங்களில் இன்றைக்கி இந்த கடைசி சோமவாரமாக இருக்கிறதுனால நாம் சிவாலயம் சென்று வழிபடுவது நல்லது. வீட்டில் நீங்கள் ஸ்படிகலிங்கம் வைத்திருந்தாலும் இன்றைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தேவாரம் திருவாசகம் முற்றோதுதலும் இன்றைக்கி நமக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குங்க. அதனால் கார்த்திகை கடைசி நாளான இன்றைய தினத்திலே ஏகாதசியும் சோமவாரமும் சேர்ந்து வர்றதுனால பெருமாளையும் சேவிப்போம். எல்லாம் வல்ல ஈசனுடைய திருப்பாத கமலங்களையும் திருப்பாடல்களை பாடி நாம் பணிவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.